வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த போல் ஆர்ஆர்பிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குங்க. அதை பற்றின முழுமையான தகவல் தாங்க இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வேலை தேடிட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுங்க. ஓகேங்களா, அவங்களும் அப்ளை பண்ணிக்கிட்டும். ஸோ இந்த ஆர்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா கிளர்க் போஸ்டிங்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்னால் கொடுத்துருக்காங்க. அதை நான் முழுமையாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா முழு விவரம் A to Z வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த டேப்லர் காலம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லர் காலம் தாங்க கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. 37 பேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேஜஸ். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து A to Z நம்ம ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும், அதாவது இந்த ஜாப் நம்ம கையில் வர வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும் முதற்கொண்டு A to Z வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைப்பு வாரியாக கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. நான் சொல்லிகிட்டே வரேன், பொறுமையாக கேளுங்க. ஓகேங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நான் சொல்லிகிட்டே போயிடுறேன். டீட்டெயில் ஆஃப் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குன்றதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிஷன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணுன்ற போல் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா CEN கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ட் ஆஃப் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் இருக்குது. ஸோ அது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்னால் வந்து பார்த்திங்கன்னா 5வது பேஜில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. நான் சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக என்னென்ன ப்ரொசீஜர் மட்டும் சொல்லிடலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா. இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு டேட் ஆஃப், அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 20/9/2024 அப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா 21/9 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 20/10/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிடுங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஃபீஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ண சொல்லி ஃபீஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணோன்னா 23ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன்ஸ் அந்த ஃபார்மில் கரெக்ஷன்ஸ்னால் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே தள்ளிட்டு வந்தேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 விதமான போஸ்டிங்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கலான்ற போல் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஜூனியர் கிளர்க், ட்ரெயின்ஸ் கிளர்க்குன்ட்டு கொடுத்துருக்காங்க. விதமான போஸ்டிங்ஸ் தாங்க இப்போ அவைலபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த 4 விதமான போஸ்டிங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் கொடுத்துருக்காங்க. இந்த 4 விதமான போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு அதன் அடிப்படையில் தாங்க வருது. லெவல் 7 கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சேலரி பேஸும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி சேலரி வேரியாகவும் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்காங்க. B2, C2, A2. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியாது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பாக நீங்கள் மூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். ஜென்ரல் டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 3445 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக எல்லாருமே விண்ணப்பிக்கலாங்க. தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. வெல்கம். டிக்கெட் கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 21,700 ஸ்டார்ட் ஆகுதுங்க சேலரி பேஸ். அதோட ஏஜும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 18 30 வயசுக்குள்ளே இருக்கணுன்ற போல் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2022 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 19,900 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று தான். 361 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 19,900 தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 990 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ட்ரெயின்ஸ் கிளர்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 72 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3,445 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ எல்லாருமே தாராளமாக விண்ணப்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் மூலிமா தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே பார்த்துக்கோங்க.
இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எலிஜிபிள்ன்ற போல் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெயில் ஐடி ஒன் ஃபோன் நம்பர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1/11/2024 வந்து பார்த்தீங்கன்னா இது போல் மெசேஜ் ஏதாவது வந்திருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் மெடிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலான்ற போல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் கால் லெட்டர் வரும். ஸோ ஷார்ட் லிஸ்ட் மூலிமா எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடிக்கு இது போல் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணுன்ற ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் உள்ள நீங்கள் போகிற போல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஸ்டேஜ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் நம்ம வீடியோ போடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 500 ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பிடபிள்யூடி ஃபீமேல், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், எஸ்சி எஸ்டி, ஸோ இது போல் கம்யூனிகேட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே பார்த்துக்கோங்க. க்ளோசிங் டேட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். செகண்ட் ஸ்டேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு என்ன ப்ராசஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் தட்டி விட்டு உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க. டெரா பாபை நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.